வெல்கம் டு மை ரிசைட் பேலட். இன்றைக்கி கோவக்காய் வச்சு ஒரு மசாலா போட்டு நல்ல கிறிஸ்பியான எம்மியான ஃப்ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கோவக்காய் வந்து ஒரு 300 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி பெரிய சைஸ் கோவக்காய் 15 to 16 பீசஸ் இருந்தது. அதை வந்து நீங்கள் லென்த் வைஸ் நீளமாக ஒரு காயை 4 அப்படி வெட்டி எடுத்துக்கோங்க. அது கூட மஞ்சள் தூள் 1/8 டீஸ்பூன், அப்புறம் மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், அப்புறம் பெருங்காயத்தூள் வந்து அதுவும் ஒரு 1/4 டீஸ்பூனில் பாதி 1/8 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் அந்த பவுடரை பிஞ்சஸில் போட்டேன். அப்புறம் கடலை மாவு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, அந்த காயில் உள்ள தண்ணியே இதுக்கு போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மாவு கீழே இருக்கும். ஸோ ஒரு லைட் டேர்ன் மட்டும் கொடுத்துக்கோங்க. இந்த கீழே உள்ளதை அப்படியே பரட்டி விட்ட மாதிரி, ரொம்ப ஒன்றும் பண்ண தேவையில்லை. இதுக்கப்புறம் இது ரெடி ஃபார் டீப் ஃப்ரையிங். இது நல்லா எண்ணெயை காய வச்சுட்டு இதில் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். போட்டதுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நடுவில் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அப்புறம் அந்த மாவெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுட்டு 3 நிமிஷம் கழித்து நீங்கள் அதை வந்து இன்னொரு சைடு ஃப்ளிப் பண்ணலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னொரு சைடு ஃப்ளிப் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் டன் தான் இதுவே. ஸோ ஃப்ளிப் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் போதும். 1 மினிட் நல்லா ஃப்ரை பண்ணோன்னே இந்த கிறிஸ்பி கோவக்காய் ஃப்ரைஸ் ரெடி. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஆயிலை வடிச்சிட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். தேங்க்யூ.